வணக்கம். வெல்கம் டு அங்கனா சமையல். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப டேஸ்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ப்ரான் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப இந்த இறால் வறுவல் ரொம்ப சுவையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 300 கிராம் அளவுள்ள இறாலை சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த இறாலில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்குங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி சேர்த்துக்குங்க. இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நைஸ் சால்ட்டு சேர்த்துக்குங்க, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்குங்க, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாத்தையுமே சேர்த்த பிறகு ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு ஒரு நல்ல திக்கான தேங்காய் பால் கொஞ்சம் சேர்த்து இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மசாலா சேர்ந்த மாதிரி நல்லா கலந்து இந்த மாதிரி மூடி வச்சுக்கலாம். இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். ஊறின பிறகு பார்க்கலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த இறால் நல்லா ஊறி இருக்குது. இப்போ நம்ம இதை பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு வாணலில் கொஞ்சமாக இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சு நம்ம ஊறி இருக்கிற இந்த பிரானை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். இந்த இறால் வறுவல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அசல் உங்களுக்கு ஹோட்டல் சுவையிலேயே நல்லாயிருக்கும். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஓரமெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ நல்லா திருப்பி விட்டுக்கலாம். போட்ட உடனே திருப்பி விடாதீங்க. அப்படி திருப்பி விட்டால் அதில் உள்ள அந்த மசாலாலாம் உதிர்ந்து போகும். அதனால் கொஞ்சம் வெந்த பிறகு திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ நல்லா பிரட்டி விடுங்க. அந்த மசாலாலாம் எண்ணெயில் ஒட்டி இருக்கும். அதனால் இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்குங்க. இப்போ அந்த மசாலாலாம் நல்லா இந்த இறாலில் நல்லா கோட் ஆகியிருக்கு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் ப்ரான்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த இந்த இறாலும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டு பொரித்து எடுத்துக்குவோம். இப்போ நம்ம அந்த கருவேப்பிலையை இந்த இறாலில் தூவி எடுத்துக்கிட்டால் நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ப்ரான் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் எது கூட வேணாலும் தொட்டு சாப்பிடலாம். நல்லா காரமான ஒரு மீன் குழம்பு வச்சு அது கூட தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.